ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கள்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. வழிபட வேண்டிய நேரம், செய்ய வேண்டிய பூஜைகள், இது மாதிரி பல பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்படி வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக 11 நாட்களில் உங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பம் மேல்நிலைக்கு போகும். அது என்ன முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. ஒரு வருஷத்தில் 12 தமிழ் மாதங்கள். அந்த 12 தமிழ் மாதங்கள்லையுமே 12 விதமான சங்கடகர சதுர்த்தி வரும். இது எல்லாத்துலேயும் விரதம் இருந்து விநாயகரை வழிபட முடியாமல் போனாலும் வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா வருஷத்தில் வரக்கூடிய 12 சங்கடகர சதுர்த்தியையும் முழுமையாக விரதம் இருந்து பலனை இந்த ஒரு நாளில் பெற முடியுமாம். அதுதான் அற்புதங்களை நடத்தி வைக்கக்கூடிய இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி. ஆனால் சங்கடகர சதுர்த்திக்கான அந்த சதுர்த்தி திதியை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துப்போம்? மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி. அப்படி விநாயகருக்குரிய அந்த விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? இந்த வருஷம் செப்டம்பர் 14ஆம் தேதி நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கு முந்தையதாக 2 வாரங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி இருக்கு இல்லையா? அந்த தேய்பிறை சதுர்த்தி, அந்த சங்கடகர சதுர்த்தி தான் நமக்கு இந்த வருஷம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி. அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கக்கிழமை. முதல்ல இந்த சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். திங்கட்கிழமை காலையில் 9:17 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி மறுநாள் செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7:56 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலையில் 9:15 மணிக்கு மேலே நமக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிடும். மகா சங்கடகர சதுர்த்திக்கான பூஜைகளை, வழிபாட்டு முறைகளை நீங்கள் தாராளமாக 9:15 மணிக்கு மேலே ஆரம்பிச்சுக்கலாம். திங்கக்கிழமை காலையில் 7:09 ராகு காலம் இருக்கு. 10:12 யமகண்டம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு உகந்த திதி இந்த சதுர்த்தி திதி. வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லி மாதத்துக்கு 2 முறை சதுர்த்தி வரும். இதுல தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமான் அவதரிச்ச ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு முன்னாடி தான் தேய்பிறை சதுர்த்தியில் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தியாக கணக்கில் எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் விநாயகர் பெருமானுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்திக்கான விரதம் எடுத்தது கிடையாது. விநாயகரை பொதுவாக கோவிலுக்கு போய் வணங்குவோம், அதோட சரி. சங்கடகர சதுர்த்திக்குன்னு பிரத்யேகமாக விரதமோ வழிபாடோ செய்ததில்லை அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் விரதத்தை ஆரம்பித்து மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை ரொம்ப எளிமையாக வழிபடலாம். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுள் யார் தெரியுமா? விநாயகர் தான். பிரச்சனை வரும்போது முழு நம்பிக்கையோட பக்தியோட நீங்கள் நிற்கக்கூடிய இடத்துலையே விநாயகப் பெருமானேன்னு கூப்பிட்டா ஓடி வந்து உதவக்கூடியவர். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு உகந்த இந்த தேய்பிறை சதுர்த்தி, ஆவணி மாத தேய்பிறை சதுர்த்தி இருக்கு இல்லையா? மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் முழுமையாக விரதம் இருந்து விநாயகப் பெருமான் கிட்ட என்ன கோரிக்கையை வைக்கிறீங்களோ உங்கள் சங்கடங்கள்லாம் தீரும். முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்தியை முழுமையாக உச்சரிக்கணும். நிறைய பேர் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத முழுமையாக உச்சரிக்காம சங்கட சதுர்த்தின்னு மொட்டையாக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது மூலயமா சங்கடங்கள் விலகாது, சங்கடங்கள் தான் சேரும். சங்கட ஹர சதுர்த்தி இப்படி உச்சரிக்கணும். இன்னொரு பக்கம் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கு இல்லையா? இதை மாலை நேரத்தில் சதுர்த்தி வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணிலேருந்து 6:30 இந்த நேரத்தில் தான் வழிபாடு செய்வாங்க. நமக்கு இந்த வருஷம் பிரச்சனையே இல்லை. காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி மறுநாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் இருக்கு. அந்த ஒரு காரணத்தால் திங்கட்கிழமை சாயந்தரம் எல்லா விதமான கோவில்கள்லையும் மகா சங்கடகர சதுர்த்திக்கான பூஜைகளை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி நடக்கக்கூடிய அந்த பூஜைகளை நீங்கள் கலந்துக்கணும். விநாயகர் ஒரு அபிஷேக பிரியர். பால், பழம், பன்னீர், அதே மாதிரி சந்தனம், இது மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். மாலை, பூக்கள், அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, இது மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வீங்களோ அதையும் தாராளமாக நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்.
அபிஷேகத்துக்கு, அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள வாங்கி குடுக்கறது மட்டும் இல்லாம, கோவில்ல நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும், அலங்காரங்களையும் கண்குளிர பார்த்துட்டு, விநாயகர் பெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய அந்த ஆரத்தியை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றது கோடி புண்ணியம். கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யணும். கோவிலை 3 முறை வலம் வந்துட்டு, வீட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு சிதறு தேங்காய். சங்கடகர சதுர்த்திய பத்தி நம்ம பதிவுகள் போடும்போது, எல்லா பதிவுகள்லயும் நம்ம அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம், சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது, நிச்சயம் ஒரு சிதறு தேங்காய் உடைக்கணும். அந்த சிதறு தேங்காய உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும், நிச்சயம் அதுல வெற்றி மட்டுமே கிடைக்கும். ஏன்னா, எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர வணங்கிட்டு தான் நம்ம அந்த காரியத்த ஆரம்பிப்போம். காரணம், ஆரம்பிக்கக்கூடிய அந்த காரியத்துல எந்த விதமான தடையும் ஏற்படக்கூடாது. எடுத்த காரியத்துல சித்தி கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பூஜைகளா இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய பிசினஸா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்றோம். மகா சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய அன்றைய தினம், அதுக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்யணும். சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய அந்த நாள்ல அதிகாலை எழுந்து, பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரை அலங்கரித்து, அருகம்புல் சாற்றி, விளக்கேற்றி விரதத்தை ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். பால், பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களும் எடுத்துக்கலாம். நெறைய பேரு மகா சங்கடகர சதுர்த்திக்கு உப்பில்லாம விரதம் இருப்பாங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த விதமான காரியமும் பெருசா நடக்கல. நல்ல காரியம் எங்க வீட்ல நடக்கணும், தடைபட்டுட்டே போகுது. பெரிய முன்னேற்றமே இல்ல. இந்த காரியம் நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவங்க உப்பு இல்லாம உணவு எடுத்துக்கிட்டு, அது தயிர் சாதம், பால் சாதம், சப்பாத்தி என்ன வேணா இருக்கலாம். ஆனா எடுக்கக்கூடிய உணவ உப்பு இல்லாம எடுத்து விரதம் இருந்து, மாலை 5லிருந்து 6:30 சதுர்த்தி வேளையில விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகங்கள், பூஜைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு, அந்த பிரசாதத்த சாப்பிட்டுட்டு நீங்க விரதத்த முடிக்கிறது மூலியமா, நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. முன்னாடியே சொல்லியிருந்தோம், சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே, அத வழிபடுவதற்கு சரியான நேரம் மாலை நேரம் தான். அதாவது சதுர்த்தி வேளை. நீங்க வீட்ல பூஜை பண்ற மாதிரி இருந்தா, காலை நேரத்தில பண்ணணுமா? மாலை நேரத்தில பண்ணணுமா? நீங்க 2 நேரமும் பண்ணலாம். நீங்க ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலையில பூஜை பண்ண போறீங்கன்னா, காலையில நல்ல நேரம் 6:15லேருந்து 7:15. ஆனா அந்த நேரத்தில நமக்கு சதுர்த்தி பிறந்திருக்காது. அதனால 9:15லேருந்து 10:15 இந்த நேரத்த பயன்படுத்திக்கோங்க. 10:30 மணிக்கு மேல யமகண்டம் ஆரம்பிச்சிடும். அப்படி காலை நேரத்தில வழிபாடு செய்ய முடியலன்னா, வீட்ட சுத்தம் பண்றது, பூஜை அறைய கிளீன் பண்றது, நைவேத்தியங்கள் செய்யறது, இது மாரி நேரத்த ஒதுக்கிட்டு, மாலை 6:30, 7 மணிக்கு மேல வீட்ல இருக்கக்கூடிய விநாயகர் ஃபோட்டோ சிலைக்கு அபிஷேகங்கள் பண்ணிட்டு, இனிப்புல நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். முடிஞ்சா கொழுக்கட்டை, விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை தயார் செய்து வீட்ல நைவேத்தியமாக படைச்சுட்டு, இல்லன்னா கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த 8 எண்ணிக்கையுடைய கொழுக்கட்டைய சமபங்கா பிரித்து, நீங்க பிரசாதமா குடுக்கறது மூலியமா, உங்க குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி மேம்படும். வீட்ல விநாயகருக்கு பூஜை பண்ணும்போது, விநாயகர் அகவல், விநாயகர் அஷ்டகம், விநாயகர் அஷ்டோத்திரம் இது மாரி மந்திரங்கள படிக்கிறதும், அந்த பாடல்கள வீட்ல ஒலிக்க விட்டு கேட்கறதும் ரொம்ப விசேஷம். கூடவே ஒரே ஒரு ரூ. 1 நாணயத்த எடுத்துக்கோங்க. அந்த ரூ. 1 நாணயத்த விநாயகர் பாதத்துல வச்சு எடுத்து, அத ஒரு சிறிய துணியில முடிஞ்சு, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த காரியம் நடக்கணும்னு அந்த ரூ. 1 நாணயத்த விநாயகர் பாதத்துல வச்சு எடுத்ததுக்கு பிறகு அத முடிஞ்சு, பூஜை அறையில பத்திரப்படுத்திருங்க. அந்த காரியம் நடந்ததுக்கு பிறகு, அது கைகூடுனதுக்கு பிறகு, அந்த நாணயத்த விநாயகர் உண்டியல்ல போட்டுருங்க. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்திய ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. அதுபோக அடுத்த 2 வாரத்துல விநாயகர் சதுர்த்தியும் வரப்போகுது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்திய நீங்க பிரம்மாண்டமா வரவேற்பதற்கு ஒரு அடித்தளம் தான் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த முறையில விநாயகரை வணங்குங்க. நிச்சயம் பலன் உண்டு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.